வணக்கம். சிவாய நம. எப்படி விஞ்ஞானிகளும் புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்தவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஒரே மன ஓட்டத்துடன் ஒரே சிந்தனையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அதுபோல தான் நாமும் நம்முடைய தேவைகளை இப்படித்தான் என்று வரையறுத்து கொண்டு எது நமக்கு முதலில் தேவையோ அதற்கான மந்திரம் எந்திரம் தேர்ந்தெடுத்து கொண்டு மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து எந்திரத்தை ஸ்தாபிதம் செஞ்சு அதுக்கு உரிய மந்திரத்தை ஜெபம் செஞ்சுட்டு வரணும். தியானம் செய்யும் பொழுதே மந்திரங்களையும் எந்திரத்தையும் மனத்திரையில் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தி மானசீகமாக மந்திரத்தை பூஜை செய்யணும், ஜெபம் செய்யணும், உரு ஏற்றணும். எந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுத்து நினச்சி மந்திர ஜெபம் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த தெய்வத்தோட உருவத்தை மனசில் கொண்டு வந்து நிறுத்தி மந்திரங்களை ஜெபம் பண்ணணும். மந்திர ரூபத்தையும் நீங்கள் மனசில் பார்க்கணும். தெய்வ உருவம் இல்லாத எந்திரத்தை அப்படியே தெய்வமாக நினச்சி மனக்கண் முன்னாடி நிறுத்தி மந்திர ஜெபம் செய்யணும். அப்படியே நீங்கள் செய்ய செய்ய உங்கள் மனதானது மனசு அமைதிப்பட்டு விடும். நீங்கள் இந்த பட்டாம்பூச்சியை பாருங்கள். 6 கால் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி. நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வ உபாசனை எடுத்து பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த தெய்வம் உங்களுக்கு காட்சி தரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. செய்வினை ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு இந்த மாதிரி துஷ்டர்களால் ஏவி விடப்பட்ட துஷ்ட சக்திகள் இருந்து மனக்கவலைகள் இருந்தால் அதெல்லாம் இன்றோடு விலகிடுச்சுன்னு அர்த்தங்க.